ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை ஹிட் மீதோல் கேமிங். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அது எக்ஸைட்டட் இன்னொரு கேம் விளையாட போகிறோம். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாரராக தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். என் கூட என் ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருக்கேன். ஹாய் சொல்கிறான். இவனை ஏதோ யூடியூப் சேனல் வச்சுருக்கானா, மறக்காம அதுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனாஸ் கேமிங். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த யூடியூப் சேனலில் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேம் பிளேவை கண்டினியூ பண்ணலாம். எங்கடா இருக்க ஜோன்சி? ஜோனாஸ் இங்கே இருக்க. தனியாக போவோம். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் போய்கிட்டோம். இங்கே ஒன்று காலியாக இருக்குது பேர். வேணாம். நீ போ, நான் உள்ளே போகிறேன். நீ போனதுக்கப்புறம் நான் உள்ளே வரேன். போயிட்டியா? நான் வந்துட்டேன். ஸ்டார்ட். டேய் உள்ளே வா. உள்ளே தானே இருக்க? உள்ளே வா, டக்குன்னு வா. லோடிங் யார் கேம்னு வருதா? இப்போதான் ஸ்கிப் வருது. கொடுத்துட்டேன். ஸ்கிப் இருக்குல்ல. மெட்ரோவா? இதான்டா மெட்ரோ லெவலு. சரி, ஏதோ ஒன்று கைஸ். அங்குள்ள ஏதோ நடக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க சொல்கிறானுங்க போல. சரி, இதுக்கப்புறம் வாடா, முன்னாடி போவோம். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வித்தியாசமாக பார்த்தோன்னா பின்னாடி ஐயா முன்னாடி தான்டா. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு தான்டா. இப்போத்துலேருந்தா கேம் ஸ்டார்ட் பாரு. இப்போ 0ன்னு காமிக்கும் பாரு. இப்போ தான் ஒன்று காமிக்குதுவா? இப்போத்துலேருந்தா கேம் ஸ்டார்ட்டு. இதோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா? அண்ட் இதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து பின்னாடி போனோம். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரிலனா முன்னாடி போனோம். இதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. இப்படி போனீங்கன்னா இந்த மாதிரி 8 லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, வந்துடுவோம். அண்ட் இப்போ நம்ம டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். போன இதுலேயே நம்ம டிஃப்ரென்ஸை கொஞ்சம் பார்த்தோம். இதுவும் இல்லை. ஓகே, இங்கேயும் இல்லை. எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கைஸ் கரெக்டாக இருக்குது கைஸ். எஸ் கொடுப்போம். The chosen was yes. Let's go. இப்போ நம்ம 2ஆம் லெவலுக்கு வந்துட்டோம். டேர்ன் பேக். வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் ஏன்டா எஸ் கொடுத்த பாரு. மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கும் பாரு. மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கும் பாரு. நீ எதுக்கிட்ட நீ டேர்ன் பேக்கு எஸ் கொடுத்த? டேய் சமலரி 3ஆம் நம்பருக்கு வந்துருச்சு. ஓஹோ, கீப் லெஃப்ட். ஓகே காய்ஸ், நம்ம போவோம். நோ ஸ்மோக்கிங். ஓகே, அண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தானே இருக்குது. வாடா போலாம். கரெக்டாக தான் இருக்கும் அப்பலாம். 3ஆம் நம்பர் வந்துட்டோம் கைஸ். நம்ம இப்போ எஸ் கொடுப்போம். எஸ் குர்ரா. சூசன் வாஸ் எஸ். கைஸ் 4 வந்துட்டோம் கைஸ். ஓகே. நான் அங்கிள் ஓடி வர்றாரா. பின்னாடி வாடா. அங்கிள் ஓடி வந்தார் பத்தியா? அந்த அங்கிள் ஓடி வந்தாரா. டர்ன் பேக் எஸ் குடுறா. போடு. த சூசன் வாஸ் எஸ். லெட்ஸ் கோ. எங்கடா இருக்கு நீ? என்னடா இது? எனக்கு அடிக்கடி ஏதோ நிற்கிது. இப்போ வந்துட்டவா. கீப் லெஃப்ட். ஆமாம் கைஸ், இந்த கண்ணை பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ரெட்டாக இருந்துச்சு. அங்கே கைஸ் ஓடுவோம். அச்சமில்லை அச்சமென்பதில்லையே உச்சி மீது வானிலை இது எற்ற போதிலும் எங்கடா இருக்க? எப்படி போடுங்கிறது தரலையே. போடு. என்னடா இது? என்னை அடிக்கடி பிடிச்சி வச்சுக்குது ஏதோ. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே காய்ஸ் எல்லாம் கரெக்டு தான். போவோம் வாங்க. எஸ் தான். ஓகே காய்ஸ் போவோம். எஸ். டேய் ஏதோ தப்பு பண்ணோங்க. நம்ம கஷ்டப்பட்டு முன்னாடி வந்தோம், கடைசியில் நம்மளை தூக்கி போட்டாங்க. அப்படியே என்கிட்ட சொல்ல மாட்டியாடா? பாரு மறுபடியும் 0 ஒன்னால. ஓகே கைஸ் எஸ் கொடுப்போம். எஸ் ஒன்னா. அப்பா நம்ம 1ஆம் நம்பர் வந்துட்டோம் கைஸ். யோ என்னடா இது அடிக்கடி பிடிச்சது, இது கடுப்பாகுது. கீப் லெஃப்ட் அடிக்கடி பிடிச்சிக்கிறா, கடுப்பாகுதுடா. கீப் லெஃப்ட். இதுக்கப்புறம் இங்கே போவோம். சரில கரெக்டாக வெயிட் பண்ணு. வெண்டெல்லாம் இதுக்கோ பார்த்துக்கோ எல்லாத்தையும். அந்த அக்கா கண்ணில் ஏதாவது இருக்கா? வா வண்டி எடுத்துன்னு வா. புர்ச்சி நான் வண்டி ஓடுற மாதிரி நினச்சிக்கிறேன். வண்டி வச்சு ஓடிட்டு வாடா. அச்சம் என்பது இல்லையே. டைல்ஸை பார்த்தியா? எஸ் விடு. ஏய் என்னதுடா இது? கரெக்டுடா. அந்த அங்கிள் பின்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இது சட்டைக்கு பின்னாடி கரை. ஆமாண்டா. டேய் இந்த அங்கிள் கண்ணை பத்தியா? ஒன்றா நம்பரா? அப்பா எனக்கு பக்குன்னு அடிக்குது கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வேற சும்மா பிடிச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணு. லெஃப்ட்டு தானே? ஆமாம் லெஃப்ட்டு. அந்த அங்கிள் சட்டைக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாரு.